Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் டே vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். மார்னிங் என்னோட ரொட்டீன் vlog தான். எங்க இடத்துலலாம் வந்து மார்னிங்கே இப்போ வந்து அழகா சூப்பரா மலை சாரலோடி தூவிட்டே இருக்கும். நீங்க எந்திக்கும் போதே பாத்தீங்கன்னா மலையோடி தான் எந்திக்கிறதா இருக்கும். ரொம்ப ஹெவியா வந்து மழை இருக்காது. ஓரளவுக்கு வந்து ஒரு சாரல் தூறல் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான். ஸோ அதில் மார்னிங்கே இன்றைக்கி வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சன் வந்து ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது ஃபில்டர் ஆகட்டும், எப்படியும் நமக்கு வந்து ஹரிபுரி ஒர்க்கில் நம்ம எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு தான் வந்து குடிக்க போகிறோம். ஒரு ஓரத்தில் இருந்து அது வந்து ஃபில்டர் ஆகட்டும் சொல்லிட்டு வச்சாச்சு. எனக்கு ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து தான் மில்க் வாங்குறது. ஸோ பசும்பால் வந்து வாங்குறது இல்லை. ஸோ இந்த பாட்டிலுக்காகவே இந்த 1.5 லிட்டர்ஸ் வந்து வாங்கிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து டெய்லி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ண மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு 2லேருந்து 3 நாள் அது வந்து நல்லா தாராளமாக போயிடும். ஸோ அதில் அந்த பாட்டிலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சு குடிச்சிக்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த பாட்டில் வாங்கிக்கிறது. ரேட் பார்த்திங்கன்னா வேரியேஷன்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே ரேட் தான், பேக்கெட் வாங்குறதுக்கும் பாட்டில் வாங்குறதுக்கும். பட் அந்த பாட்டிலுக்காகவே பாட்டிலாக வாங்கிட்டுறது. ஸோ டீ போட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை தான். எனக்கு வந்து இந்த கோதுமை ரவை வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஒயிட் ரவை பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் பிடிக்கும். ஸோ இந்த கோதுமை ரவை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எஸ்டர்டே வந்து கோதுமை ரவை தான். எஸ்டர்டே பாப்பூட்டிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது, கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் இன்றைக்குமே சேம் கோதுமை ரவையை தான் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் யூஷுவலாக எல்லா வீட்லேயும் ரவை ரெடி பண்ணுவோமே அதே போல் தான். இன்றைக்கி வந்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா டியூஸ்டே வந்து எப்போவுமே வந்து அஸ் யூஷுவலாக முருகன் கோயில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வெள்ளிமலை முருகன் கோயில் போகும். ஸோ நேற்று போக வேண்டியது, நேற்று ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால போக முடியலை. ஸோ இன்றைக்கி வெனஸ்டே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிடணும். அதனால் மார்னிங்கே வந்து ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே சமைச்சிடுறது மாதிரி தான். ஏன்னா கோயில் போயிட்டு வரதுக்கு நமக்கு முன்ன பின்ன வரும், வந்ததும் டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்படி குக் பண்ண முடியும்னு தெரியாதுல. அதனால் மார்னிங்கே அம்மூட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த ரசம் வந்து சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 தக்காளியை வந்து கட் பண்ணி ஒரு கடாயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த சுகர்லேயே அது மெல்ட் ஆகி தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகும். கொஞ்சம் மடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சுகர் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல அடி பிடிக்கும்லையே அந்த மாதிரி ஆயிரும். ஸோ பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல மிளகு, பூண்டு, ஜீரகம் வந்து முழுசு எல்லாம் நல்லா பவுடராக எடுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து வந்து மல்லி இலை, நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு நரன் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த தக்காளி வந்து மேஷ் ஆனது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஜீரகம் முழுசு இல்லாதனால பவுடர்னால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து புளி தண்ணி, தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நம்ம அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொதித்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 1 கப்பு வந்து இந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். தேங்காய் தண்ணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் தண்ணி இல்லைனா பருப்பை வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காயப்பொடி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக அங்கங்கேன்னு பபுள்ஸ் ஆனதும் மல்லித்தெல்லாம் போட்டு இறக்குனா போதும். இந்த ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக ரெடி பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான். ஸோ அந்த தோசை வந்து 2 பேத்துக்கும் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போகிற வழியிலே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் எங்கள் ஊருக்கு வந்து போயிட்டு வரும்போது வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அந்த பலாப்பழத்தில் உள்ள இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி இன்றைக்கி ஸ்நாக்ஸாக அதை நம்ம முட்டிக்கு வச்சுட்டாச்சு. ஸோ ரசத்துக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். ஸோ அதுவுமே வச்சு முடிச்சு டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பேக் பண்ணி முட்டியை அனுப்பியாச்சு. பாப்புட்டியை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்போது விட்டுட்டு போயிடும். சேம் ப்ரிப்பரேஷன் தான் பாப்புட்டிக்கும். இப்போ பாப்புட்டிக்கு பார்த்திங்கன்னா தனியாக பருப்பு சாதம் இல்லைனா கிடையாதுல்ல. நம்ம ரசம், வெறும் குழம்பு, இந்த மாதிரி காரம் கம்மியாக இருக்க குழம்பு விட்டு கொடுத்தாலே போதும், அவள் விரும்பி சாப்பிட்றா. ஸோ நான் பாப்புட்டிக்கும் பார்த்திங்கன்னா ரசம் சாதமும் எக் தோசையும் தான். ஸோ எல்லாம் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் அம்முட்டி ஸ்கூலில் அனுப்புனதுக்கப்புறம் தான் இந்த வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் பாலை வந்து ரீஹீட் பண்ணி தான் வந்து காஃபி குடிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி போட்டுட்டு போனால் தான் வந்ததும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதில் எல்லா ஒர்க்குமே முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். நம்மளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகும். எப்போவுமே ரெகுலராக ட்ரை பண்ணணும்னு இருப்போம், பட் அப்படி இல்லை, வீக்லி 2 இருக்குது தான் செய்வேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா 10 days ஆகிரும். இது வந்து ஆவாரம் பூ, இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதிலே வந்து
கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஃபேஸில் இருக்க டேன் வந்து போயிடும், க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் வந்து எனக்கு அந்தளவுக்கு நான் ஒரு 4 times வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், க்ளோவெல்லாம் ஆகலை. பட் கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியர் ஆனது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணால் போதும். ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சூப்பராக வந்து கோவிலுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து கோவிலுக்கு வந்து அரிசி வந்து 5 கிலோ பை கொடுப்போம். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து தலையில் தான் சுமந்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே நம்ம கோவிலுக்கு வந்து நம்ம அரிசி கொடுக்கறதா இருந்தால் நம்ம தோளில் இல்லைனா தலையில் சுமந்து தான் வரணும். ஸோ நல்லபடியாக சாமி வந்து திருப்தியாக கும்பிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.